பனை ஓலையில் இருக்கக்கூடிய மையத்தில் இருக்கிற நரம்புகள். தர்பை புல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தர்பை புல்லில் இருக்கக்கூடிய அந்த நார். அப்போது இது மழை காலத்திலையும் கோடை காலத்திலையும் வெப்பத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு உருவாக்குது. அதிகப்படியான மின்னல் தாக்காத அளவுக்கு உருவாக்குது. இது கூடு கட்டி முழுசாக காய்ச்ச பிறகு ஆண்குருவியோட வேலை. அதுக்கப்புறம் இந்த கூடு பிடிச்சிருந்ததுன்னா பெண்குருவி வந்து இதில் சேர்ந்து முட்டையிடுது. இந்த முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கின்ற பொழுது இதனுடைய 2வது மாடியில் இந்த பகுதியில் ஒரு களிமண் துண்டை கொண்டாந்து சேகரிக்குது. யாருன்னா பார்த்துருக்கீங்களா? ஏன் அது மின்மணி பூச்சியை பறந்துக்கிற மின்மணி பூச்சியை கொண்டாந்து அந்த களிமண்ணில் அழுத்தி வைக்கிறது, ஒளியை ஏற்படுத்துகிறது. பிறகு அந்த மின்மணி பூச்சியை உணவாக சாப்பிடுகிறது. புரியுதா? அப்போ இது போன்ற உயிரினங்கள் வந்து நமக்கு விவசாயிகளுக்கு